கெட்டிமேளம் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். துளசியோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சிவராத்திரி பூஜைக்காக கோவிலுக்கு போயிருப்பாங்க. கூடவே மகேஷும் போயிருப்பாரு. இன்னொரு பக்கம் வெற்றியோட வீட்லேயும் பூஜை நடக்குது. அங்கே பூஜையெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா வெற்றி ஐயர்கிட்ட தனியாக பேசி கணவன் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய அந்த பூவை எனக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியாமல் கேட்டு அந்த பூவை வாங்கிட்டு போகிறாங்க. மறைச்சி எடுத்துகிட்டு போகிறத பார்த்த வெற்றியோட அண்ணி வந்துட்டு என்ன எதுக்காக இவர் இதை வாங்கிட்டு போகிறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. வெற்றி நேராக வெளியில் அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணி துளசி எங்கே இருக்காங்கன்னு தேட சொல்கிறாங்க. எப்படியோ அவங்க துளசி கோவில் இருக்கிறத தேடி கண்டுபிடிச்சி கோவிலுக்கு வராங்க. அப்படியே வெற்றி சாமி கும்பிடுறாரு. கடவுளே, இந்த பூவை நான் அவங்க தலையில் வச்சு விட போகிறேன். நாங்கள் 2 பேரும் நல்லா சந்தோஷமாக வாழணும். நான் ஏதாவது தப்பு பண்ணுறதா இருந்தால் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு வேண்டிக்கிட்டு நேராக எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க. அஞ்சலி பாட்டு பாடிட்டுருக்க கண்ணு மூடி எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த கேப்பில் வெற்றி பூவை கொண்டு துளசியோட தலையில் வச்சுட்டு போயிடுறாங்க. துளசி சாமி கும்பிட்டு கண்ணை திறந்து பார்க்குறப்போ அந்த பூ தலையில் இருக்கிறத நோட் பண்ணுறாங்க. அதை எடுத்து பார்க்கும்போது எப்படி இந்த பூ நம்ம தலைக்கு வந்தது, நாம் இதை வச்சுட்டே வரலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் துளசியோட அண்ணன் லக்ஷ்மி, இவங்க 3 பேரும் ஸ்ரீகாந்தோட வீட்டுக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டு இருப்பாங்க. அப்போது துளசியோட அண்ணன் துளசிக்கிட்ட பேசுகிறாங்க. இங்கே பாரு, உனக்கு சைனிங் அத்தாரிட்டியே ஸ்ரீகாந்த் கொடுத்துட்டு போயிருக்காரு. இது நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இப்போ தான் நாம் ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கணும் அப்படின்லாம் துளசிக்கிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. 3 பேரும் கிளம்பி ஸ்ரீகாந்தோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே லக்ஷ்மியும் துளசியோட அண்ணனும் பேசுகிறாங்க. ஸ்ரீகாந்த் அவரோட ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறமா எங்கள் துளசி ரொம்ப கஷ்டப்படுறா, ரொம்ப வேதனையில் இருக்கா அப்படின்லாம் சொல்ல, நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்க, நாங்கள் அதை பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ல, அப்போது லக்ஷ்மி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது மோனிகாவும் ஜெகனும் சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன வேணும், கார் வேணுமா, அப்பார்ட்மெண்ட் வேணுமா, என்ன வேணும் அப்படின்னு கேட்க, அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க. உடனே ரகுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. என்ன அம்மா இப்படியெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போது ஜெகன் இல்லை பேங்க் பேலன்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொன்னதுமே ரகுவோட முகம் மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்ல, எங்களுக்கு பணம் காசுலாம் வேண்டாம், ஆனால் வேறு ஒன்று எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னதுமே, கேளுங்க என்ன வேணும்னு கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் அந்த பேப்பரில் சைன் பண்ணணும்னா எங்களுக்கு தியா எங்கள் கூட அனுப்பி வைக்கணும். தியாவை எங்கள் கூட அனுப்பி வைக்கிற மாதிரி இருந்தால் துளசி நீங்கள் சொல்கிற மாதிரி பேப்பரில் சைன் பண்ணுவா. குழந்தைய எங்கள் கூட அனுப்பிடுங்க. துளசி தியா இல்லாமல் இருக்க முடியாது, அவளால் வாழவே முடியாது அப்படின்னு சொன்னதுமே மோனிகாவுக்கு கோவம் வந்துடுது. என்ன பேசுகிறீங்க நீங்கள், தியா எங்கள் வீட்டு பொண்ணு, அது எப்படி எங்கள் வீட்டு பொண்ணு உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்க முடியும், அவள் எங்களோட ரத்தம், உங்களுக்கு இதை கேட்குறதுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையா அப்படின்னு சொல்லி மோனிகா இங்கிலீஷ்லேயே கேட்க, உடனே லக்ஷ்மி இங்கிலீஷ்லேயே அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறாங்க. பயங்கரமாக பேசுகிறாங்க இங்கிலீஷில். அதை பார்த்ததுமே துளசிக்கும் ரகுக்கும் பயங்கர ஷாக்கு. என்ன இது, அம்மா இங்கிலீஷில் பேசுகிறாங்க அப்படின்னு அவங்க 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க. ஒழுங்காக மரியாதை கொடுத்து பேசு, நாங்கள் பணத்தால் தான் மிடில் கிளாஸே தவிர குணத்தால் கிடையாது அப்படின்னு பயங்கரமான ஒரு ரிப்ளையை மோனிகாவுக்கு கொடுக்குறாங்க. அதோட மோனிகா அடங்கிடுவாங்க. நான் சொல்கிற கண்டிஷனுக்கு ஓகேனா மட்டும் நாங்கள் அந்த பேப்பரில் சைன் பண்ணுவோம். தியாவை எங்கள் கூட அனுப்பி வைக்கணும், தியா எங்கள் கூட தான் இருப்பா, அதுக்கு ஓகேனா மட்டும் சொல்லுங்கள், நாங்கள் பேப்பரில் சைன் பண்ணுறோம், இல்லைன்னா நாங்கள் சைன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. மோனிகா நான் அனுப்பவே முடியாது அப்படின்னு சொல்ல, ஜெகனோட அம்மாவும் மோனிகாவை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. முதல்ல அவங்க கிட்ட பேப்பரில் சைன் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீங்கள் தியாவை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு ஜெகன் சொல்ல, எனக்கு எல்லாமே பேப்பர் மூலமா வேணும் அப்படின்னு சொல்ல அட்வொகேட்டை வர வைக்கிறாங்க. எல்லாம் ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணுறாங்க. டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி அதை லக்ஷ்மி செக் பண்ணி பார்க்குறாங்க. லக்ஷ்மி படித்து பார்த்ததுக்கப்புறமா துளசியை அதில் சைன் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி லக்ஷ்மி தியாவை கூப்பிட்டுக்கிறாங்க. துளசி சைன் பண்ணி கொடுத்துருவாங்க. அட்வொகேட்டும் அதை செக் பண்ணி பார்த்துட்டு ஜெகன் கிட்ட அந்த பேப்பரை கொடுத்துட்றாங்க. அப்போது லக்ஷ்மி தியாவை கூப்பிட்டு கிட்ட வச்சு பார்க்கும்போது கையில் அவ்வளோ பெரிய காயம் இருக்கும். அதை பார்த்ததுமே கோவமாகி, ஒரு குழந்தைய நீங்கள் இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்கீங்களா அப்படின்னு கோவப்பட்டு பேசுகிறாங்க. கடைசியாக லக்ஷ்மி அங்கேருந்து போகும்போது மோனிகா கிட்ட, இப்போ நீங்கள் பணம் தான் முக்கியம்னு சொல்கிறீங்க, ஆனால் ஒரு நாள் பணம் இல்லை, நம்ம சொந்த பந்தம் தான் முக்கியம்னு யோசிக்கும் போது உன்னை சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு அதையும் இங்கிலீஷ்லேயே ஒரு பயங்கரமான ஒரு ரிப்ளையே கொடுத்துட்டு வராங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.